Hello all. Today's topic facts in fiction. On stopping the release of the Hindi film Hamare Bara. ஹமாரே பராங்கிற ஒரு ஹிந்தி ஃபிலிமை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கோர்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஃபிக்ஷன்னா ஸ்டோரிஸ் நாவல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, கற்பனை கதைகள் தான் வந்து ஃபிக்ஷன். ஓகேங்களா, இது வந்து ஒரு கம்யூனல் டென்ஷனை ஏற்படுத்துது, கான்ட்ரவர்ஷியல் டயலாக்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கண்டினியூட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆன் த மோடி கவர்மெண்ட்ஸ் நியூ கேபினெட். கேபினெட் மினிஸ்டர்ஸில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. போன டைம் வந்து என்னென்ன பதவி வகித்தார்களோ அதையே தான் இந்த தடவையும் கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் வேர்ட் சைட்டட். சைட்டட் அப்படின்னா மேற்கோள் காட்டப்பட்டது ஒரு மீனிங். செகண்ட் மீனிங் அஃபிஷியலாக ஒருவரை கோர்ட் முன்னாடி அப்பியர் பண்ண வைக்கிறது ஒரு மீனிங். ஓகேங்களா, மேற்கோள். அதே மாதிரி அஃபிஷியலாக ஒருத்தரை கால் பண்ணி கோர்ட் முன்னாடி அப்பியர் ஆக வைக்கிறது. சரிங்களா, ஸோ இதுக்கு என்ன க்ளூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்டில் தான் ஒரு பிரச்சனை வரும். ஸோ அப்போ தான் வந்து ஒரு அஃபிஷியலாக ஒருத்தருக்கு வந்து நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்பி அவங்க கோர்ட்டுக்கு வரவழைப்போம். அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம மேற்கோள் காட்டியிருப்போம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டால். ஸ்டால்னா சடனாக ஸ்டாப் பண்ணுறது, அதே மாதிரி தட்டி கழிக்கிறது, ரெண்டுமே ஸ்டால் தான். ஓகேங்களா, ஒரு விஷயத்தை செய்யாமல் தட்டி கழித்தல், அதே மாதிரி சடனாக ஸ்டாப் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் திடீர்னு ஸ்டாப் ஆகிடும் இல்லையா, சடன் ஸ்டாப் ஆகும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டால் போடுறோம் அப்படின்னா வெஹிக்கிள் வந்து திடீர்னு ஸ்டாப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எதனாலன்னா அந்த ஸ்டால் வந்து நம்ம புதுசாக அங்கே போடக்கூடாதுங்கிறத தட்டி கழிக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு க்ளூவையும் ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ப்ரிசூமபிளி அப்படின்னா யூகத்தின் அடிப்படையில் இமேஜினேஷனில் பேசுகிறது, மனதில் தோன்றதை பேசுகிறது தான் வந்து ப்ரிசூமபிளி. இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுடைய ரெஷ்யூமை பார்த்துட்டு நமக்கு ஒரு மனத்தில் வந்து இவங்க இப்படி தானே ஒரு யூகிப்போம் இல்லையா, ஸோ அதுதான் இதுதான க்ளூ. நெக்ஸ்ட் ஒன், ப்ரொஸ்கிரைப். ஃபர்பிடன் ஸ்டாப் பண்ணுறது, ப்ராஹிபிட் தடை பண்ணுறது தான் வந்து ப்ராஹிபிஷன்னாலும் தடை தான். ஸோ தடை பண்ணுறதா லீகலி எஸ்பெஷலி லீகலாக தடை பண்ணுறது தான் வந்து ப்ரொஸ்கிரைப். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஸோ அதுக்கு தடை கிடையாது. ஆனால் ப்ரொஸ்கிரைப் பண்ணால் தடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ரீபஃப்ட் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறது, சடனாக ரிஜெக்ட் பண்ணுறது. அன்கிரேசியஸ் மேனர் அப்படின்னா பொலைட்டே ப்ளசண்ட்டே இல்லாமல் ரொம்ப கடுமையாக வந்து ரிஜெக்ட் பண்ணுறது தான் வந்து ரீபஃப்ட். இதுக்கு க்ளூ என்னென்னா, பஃபலோஸ் எல்லாம் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா நம்ம அன்கிரேசியஸ் மேனரில் தான் அதை தடை பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்லியாக பொலைட்டாக இல்லாமல் ஒன்றை ரிஜெக்ட் பண்ணுறது தான் வந்து ரீபஃப்ட். நெக்ஸ்ட் ஒன், அப்னாக்சியஸ் அப்படின்னா அன்பிளசண்ட்டாக இருக்கிறதா அப்னாக்சியஸ், அன்பிளசண்ட். ஓகேங்களா, ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகிறதா அப்னாக்சியஸ். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓபி நோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓபி அடிக்கிறது வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அன்பிளசண்ட்டாக, ஓபி வந்து அடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா அன்பிளசண்ட்டாக இருக்காதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு க்ளூ எனக்கு ஃபிக்ஸ் பண்ண தெரில. ஓகே டிஸ்ரிகார்ட் அப்படின்னா நோட்டீஸ் பண்ணுறது, அதாவது நான் வந்து நோட்டீஸ் பண்ணாமல் விடுற மாதிரி, முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணுறது. ஓகேங்களா, நோட்டீஸ் சம்திங் வித்தவுட் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா, ஒருத்தரை நோட்டீஸ் பண்ணாத மாதிரியே காமிச்சிக்கிறது, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரியே ஒன்றை வந்து இது பண்ணுறது தான் வந்து டிஸ்ரிகார்ட். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோட்டீஸ் பண்ணோன்னா ரிகார்ட், ஸோ பண்ணாமல் இருந்தோன்னா டிஸ்ரிகார்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், பாண்டரிங் அப்படின்னா மகிழ்ச்சியாக காமிச்சிக்கிறது, கிராட்டிஃபை. ஓகேங்களா, கிராட்டிஃபைனாலும் மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக நடந்துக்கிறது, சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாண்டரிங். இதுக்கு வந்து இம்மாரலான ஒரு டிசைரை நம்ம வச்சுக்கிறோம், இம்மாரலான டிசைர் உள்ள பர்சன், அவங்களையும் வந்து பாண்டரிங்னு சொல்லுவோம். அதாவது சட்டத்திற்கு புறம்பான ஒரு ஆசையோ சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயலில் ஈடுபடுபவர், அந்த செயல் ரெண்டுமே வந்து பாண்டர்னு தான் சொல்லுவோம். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் வந்து சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய மாட்டாங்க, அவங்க எப்பவுமே
மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக ஒரு இண்டல்ஜாய் தான் இருப்பாங்கன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் இருப்பாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாண்டவர்களோட க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீரியோ டைப்பிங் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஒரே மாதிரியான ஒரு அமைப்புகளை கொண்டது ஸ்டீரியோ டைப்பிங்னு சொல்லுவோம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஐடியா இருக்கும். சரிங்களா? ஆஃபன் ஆஃபனாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியில் அவங்க அந்த கேரக்டர் இருக்க மாட்டாங்க. பட் ஒப்பிட்டு பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ராமர், சீதை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அந்த பர்சன் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸை. அதுதான் வந்து ஸ்டீரியோ டைப்பிங். இன்னொன்று ஒரே மாதிரியான ஒரு அச்சுகள் எடுக்கிறதோ ஒரு விஷயத்தை வச்சு ஒரு அச்சுகளாகவே எடுக்கிறதையும் நம்ம ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஓமை ஏற்படுத்தி பேசுகிறதையும் ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ரிசார்ட்னால் உங்களுக்கே தெரியும். ஒரு அன்பிளசண்ட்டான விஷயத்தை செய்வாங்க சாய்ஸே இல்லாதனால. அதுதான் வந்து ரிசார்ட். இதுக்கு என்ன க்ளூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெளியில் வந்து டூர் போகிறோம் அப்படின்னா அங்கே போய் ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணணும். அது வந்து ஒரு அன்பிளசண்ட்டான விஷயம். பட் ஆனால் அதை வந்து சாய்ஸ் இல்லாமல் சூஸ் பண்ணுவோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி ரிசார்ட் இந்த சென்ஸ் வந்து நம்ம வந்து தங்கும் இடத்தையும் நம்ம வந்து பே பண்ணி தங்கும் இடத்தையும் ரிசார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதோட இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. ரிசார்ட்டுக்கு இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்பிளசண்ட்டான விஷயத்தை சாய்ஸே இல்லாமல் செய்கிறது தான் வந்து ரிசார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வேர் வித்தல் அப்படின்னா எஸ்பெஷலி மணியை சொல்லுவாங்க. ஒரு நீடான ஒரு விஷயம். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு விஷயம் நீட் ஆகுது அப்படின்னா மோர் ஓவர் மணியை தான் சொல்லுவாங்க. ஸோ மணி தான் வந்து வேர் வித்தல். ஸோ எங்கே போனாலுமே வித் மணியோடு தான் போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பிக்கரிங் அப்படின்னா ஆர்கியூ அபவுட் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸை ஆர்கியூ பண்ணுறது. சரிங்களா? தேவையில்லாத விஷயத்தை பற்றி ஆர்கியூ பண்ணுறது தான் வந்து பிக்கரிங். இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி அன்இம்பார்ட்டன்ட் திங்கையே பேசிகிட்டு இருப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ பிக் பண்ணி அன்இம்பார்ட்டன்ட் திங்கையே பேசிகிட்டு இருப்பாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எவிடென்ட்லி அப்படின்னா கிளியர்லி சீன், தெளிவாக தெரிகிறது, வெளிப்படையாக இருக்கிறது தான் வந்து எவிடென்ட்லி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டியர்டுனா கண்ட்ரோல் த சுச்சுவேஷன். ஒரு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணது ஸ்டியர். ஃபார் எக்ஸாம்பிள் காரில் ஸ்டியர் சொல்லுவோம், அது டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. ஒருவேளை ஒரு சென்டென்ஸில் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டியர்னால் வந்து காரில் எப்படி நம்ம வந்து காரோட டைரெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்டியர் யூஸ் பண்ணுறோமோ ஒரு சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதையும் ஸ்டியர்னு சொல்லுவாங்க. பைலட்டிங்னா என்னது? நம்ம வந்து ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணாலும் அதுவும் பைலட்டிங் தான். ஓகேவா? டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை நம்ம லீட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் அதுவும் பைலட்டிங் தான். ஓகேவா? ஸ்டியர், பைலட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸில் வரும். பட் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை லீட் பண்ணுறது, அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே ஸ்டியர்ட் அண்ட் பைலட்டிங். ஓகே, டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே.